கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த 3 நெக் பீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது 3மே கழுத்தொட்டி போடுற மாதிரி உள்ள டிசைன்ஸ் தான். ஸோ இது 3மே 3 டிஃப்ரெண்ட் கடையில் வாங்கினது. 3மே டிஃப்ரெண்ட் மாடலு. ஒன்று வந்து கம்பைன் பண்ணி போடவே முடியாது, அந்த மாதிரி மாடலாக இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் அக்கேஷனுக்கு வித்தியாசமாக போட்டுக்கலாம். ஸோ இது 3 பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டரோடது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது மயில் வச்சு பெண்டன்ட் போட்ட ஒரு நெக்லஸ்ஸு. ஸோ இது வந்து ஒயிட்டு, பிங்க், க்ரீன் எல்லா ஸ்டோனுமே இருக்குது. ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது ஓகேவாக தான் இருந்தது. அவளாக போய் சூஸ் பண்ணி இது வாங்கினது. ஓகேவாக தான் தெரிஞ்சது. பட் போட்டதுக்கப்புறம் இது சூப்பராக இருந்துச்சு. கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து ஒரு க்ரீன் இது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2 வரி வந்திருக்குது. அதுக்கப்புறம் 2 லீஃப் கொடுத்துட்டு அப்புறம் 3 வரி வந்திருக்குது. ஸோ இந்த பெண்டன்ட் பாருங்கள், ஒரு பீகாக் மாடலில் அதோட இது வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் வந்துருக்கிற மாதிரியும் கீழே இது வரைக்கும் தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆப்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் கழுத்தில் வியர் பண்ணால் கிராண்டாக சூப்பராக இருக்குது. வித்தியாசமான டிசைனாக இருந்தது. இது வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ அவள் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஓகேவாக தான் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. சூப்பராக சூஸ் பண்ணியிருக்கிறா. ஸோ இதில் பாருங்கள், இங்கே 2 மயில் இருக்குது. அதே மாதிரி அதோட இந்த கீழே தொங்குறதுல வந்து பிங்க் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே ஒரு ரவுண்ட் டிசைனு, அப்புறம் கீழே இது வந்திருக்கு. ஸோ நல்லா வேலைப்பாடு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 28 பாயிண்ட் சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க. பட் பேரம் பேசி தான் வாங்கினது. ஸோ லாஸ்ட்டாக போடும்போது 19% வந்தாங்க. நான் இது வந்து ஜோசால் காசில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து 6 பவுண்ட் செயின். பயங்கர வெயிட்டாக தான் தெரியுது. இந்த கல்லோடு சேர்ந்து சொல்கிறேன் நான். ஸோ வெயிட்டான செயின். பட் வந்து சுடிக்குனாலும் போட்டால் செம்ம லுக்காக இருக்கும். எலிகண்ட் டிசைனாக இருக்குது. நீட்டாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கும் இல்லாமல் நம்ம பார்ட்டி அந்த மாதிரி போனால் கூட இந்த மாதிரி இது வந்து நம்ம போட்டுட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. 6 பவுனுக்கு இன்னும் கொஞ்சம் லாங்காகவே வாங்கியிருக்கலான்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு. பட் இந்த பீஸ் இந்த மாதிரி இருக்க டிசைன்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதனால் ஒர்த்தாக தெரிஞ்சிச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிசைனுங்க. பட் இது வந்து பெரிய செயினில் தான் நான் பார்த்துருக்குறேன். குட்டி செயினில் பார்த்ததே இல்லை. இது பார்த்திங்கன்னா நெக்கு ஒட்டி போடுற மாதிரி இது வாங்கினது. இதில் வந்து 10 பவுன் 11 பவுனில் வாங்குறது வந்து லாங்காக இருக்கும். கொஞ்சம் இது பெருசாகவும் இருந்தது. ஸோ அதை விட இது தான் எனக்கு நல்லா இருக்க மாதிரி. இது வந்து திரும்பிக்கிட்டே இருக்குங்க அந்த பெரிய செயினில். பட் இந்த குட்டி செயினில் வந்து திரும்புறதே இல்லை. கழுத்தை ஒட்டி போட்டோம்னா நீட்டாக சூப்பராக இருக்குது இந்த 3 செயின் தொங்குறதும். ஸோ இது அந்த செயின் பார்த்திங்கன்னா 6.5 பவுனு கொஞ்சம் கூட இருக்குது. கிட்டத்தட்ட 7 பவுனு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி 3 லேயர் வச்சு போடும்போது எப்படி சொல்லுதுன்னா, நெக்கை சுற்றி இது இருக்கும்போது சூப்பராக இருக்குது. இதில் பெரிய செயின் செஞ்சால் இது வந்து திரும்பி விழுந்துருதுங்க போட்டால். அதனால் அது மாதிரி வாங்காமல் இதுக்கு மாதிரி குட்டியாக வாங்குவோம், இந்த மாடலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாடல் வாங்கினது. ஸோ இந்த ரவுண்டுமே பாருங்களேன், 3மே வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ளெயினாக இருக்கிற மாதிரி, அப்புறம் ரெட்டில் ஒரு இது, அப்புறம் இதில் மட்டும் ஒரு டிசைன் வச்சு இந்த மாதிரி தான் செயின் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கழுத்தில் போடும்போது அவ்வளோ கிராண்டாகவும் இருக்குது. டிசைனுமே வித்தியாசமான டிசைனாக இருக்கும். இதுவுமே ஜோசால் காசில் தான் வாங்கினது. 6 பவுனுக்கு வந்து இதே இது 4 பவுனுக்கு வச்சுருந்தாங்க. அது வந்து இது வந்து அவ்வளோ பார்வையாக இல்லை, லைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் வந்துருமோங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இது வந்து நல்லா தடனாக இருக்குது. செயினுமே டிசைனுமே அழகாக இருந்துச்சு. இது திரும்பவும் இல்லை. ஸோ அதனால இதை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுவுமே என்னோடய சிஸ்டரோடது தான். இது 2016 வாங்கினது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இது வந்து 3 பவுண்ட் செயின். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல். பட் சூப்பராக இருக்குங்க. கழுத்தில் வியர் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே தொங்குறது வந்து அவ்வளோ லுக்காக காமிச்சது. ஓல்டு டிசைன் மாதிரியே தெரியல. ஸோ இதுக்கு கீழே இருக்க நெக் பீஸ் வந்து இன்னும் வாங்கலை. பட் இதுக்கு போட்டால் செம்ம கிராண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 3 பவுனுக்கு இவ்வளோ பெரிய செயின் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான். இது பீமாவில் வந்து ஆஃபரில் இருக்கும்போது இவங்க போய் வாங்கியிருக்காங்க. இது வந்து 21.6% போட்டுருந்துருக்காங்க. ஹாஃப் த ரேட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் போடும்போது வெறும் 8%க்கு கொடுத்தாங்க பீமாவில். ஸோ அவ்வளோ கம்மி பண்ணி வாங்கின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இந்த செயின் வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 12 to 14 தான் வரும். அவங்க வந்து 21 போட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் 8%ங்கும்போது ஓகேவாக தான் தெரிஞ்சது.
ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்குறது வந்து பீமாவில் வந்து வாங்கினா நம்ம நகை வாங்கிட்டு வந்தது ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கம்மி பண்ணி வாங்குறது. ஸோ அவங்க என்ன ரேட்டுக்கு தான் அப்போ எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரும். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி மாங்காவாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து ஒரு டாட்டில் எப்படி சொல்கிறதுனா அதில் கொஞ்சம் டிசைன் வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இது கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது. ஸோ இதுவுமே கழுத்து நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு 3 பவுனுக்கு. இது வந்து கழுத்தை ஒட்டியும் போட்டுக்கலாம், கொஞ்சம் இறக்கியும் போட்டுக்கலாம். சுடி சாரி எதுக்குனாலும் சூட் ஆகுது. இந்த கீழே தொங்குறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த நடுவில் இருக்க இந்த பிங்க் ஸ்டோன் பாருங்கள், இதுவுமே சூப்பராக இருக்குது போட்டால். ஸோ எந்த ட்ரெஸ்க்குனாலும் இதையும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுவுமே என்னோடய சிஸ்டரோடது தான். ஸோ அவளோட செயின்ஸ் தான் நான் எடுத்து வீடியோவாக போடலான்ட்டு தான் அவகிட்டேருந்து வாங்கினது இதெல்லாம். இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காண்டி நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். ஸோ அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. நிறைய ஸ்டோர் போய் பார்த்துருந்தோம். ஸோ செய்முறை செய்ய வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ எல்லாமே பெரிய பெரிய கடையாக தான் இருக்குது. இங்கே சவுத்தில் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூரில் பார்க்கும்போது எங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் ஹையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நான் பீமா ஜிஆர்டி அந்த மாதிரி போகலங்க, கோயம்புத்தூரில் லோக்கலில் இந்த தெரிஞ்சவங்க கடை அப்படி போய் பார்த்தோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பட் வந்து வேஸ்டேஜ்லாம் ஹையாக போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பை பண்ணவங்களுக்கு மேபி அப்படி இருக்கிறதா அப்படின்னு தெரியல. பட் கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க அந்த கடையில். ஸோ நல்ல கலெக்ஷனாக தான் இருந்தது. ஸோ இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.